ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் மொதல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மீன் மேக்கரை வச்சு நம்ம இப்போ கோலா உருண்டை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடலையை போட்டு வறுக்கிறோம். லைட்டாக வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடலையை போட்டு நம்ம இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டோம் வறுத்து கடலையை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கப்பூ, சோம்பு போடுறோம். பாருங்க நல்லா எப்படி கொப்புளிச்சு வருதுன்னு. சோம்பெல்லாம் இப்படி வந்த வாட்டி, பட்டை சோம்பெல்லாம் எப்படி வருதுன்னு வந்த வாட்டி நம்ம இப்போ பச்சை மிளகா போட்டு நம்ம வணக்கிக்கிறோம். பச்சை மிளகா வணங்கினோன்னா இப்போ வெங்காயம் இருந்து வச்சுக்கணும். அதில் பாதி கொஞ்சம் மட்டும் சரிங்க எவ்வளோ போட்டிருக்குறேங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை அரிஞ்சு அதில் கொஞ்சம் மட்டும் போட்டு நம்ம வணக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை பாருங்க, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், வச்சிருக்குது கொஞ்சம் இப்போ நம்ம உப்பு பாருங்கள், வணங்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டு கம்மியானாலும் வச்சுக்கிங்க. இப்போ கறி மசாலா தூள் பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக பாருங்கள். மிளகாய்த்தூள் லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள். கொத்தமல்லி தூள் பாருங்கள். இது வணங்கிடுச்சு. இப்போ வணங்கினோன்னா இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாருங்கள் பன்னு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அது சுத்தமாக தண்ணி இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல், ஏன்னா தண்ணி நிறைய இருந்தால் எண்ணெய் இழுக்கும், அதனால் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிறத நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொட்டிட்டோமா. இப்போ நாங்கள் இது எதனால் வணக்கணும்னா நம்ம மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாடை அடிக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு எண்ணெயில் வணக்கி நம்ம போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அது கொட்டணும்ல, அதை நல்லா பிசைஞ்சு நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு அரைக்கணும். எதனாலனா இந்த பச்சை மிளகா எல்லாமே பச்சை மிளகா எல்லாம் மிக்சிங் கரெக்டாக ஆகணுங்கிறதுனால நம்ம அரைக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிறது இதில் போட்டு கொஞ்சமாக போடுங்க. இப்போ கடல மாவு பாருங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம், அதை இதை போட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள் நல்லா இப்போ கலந்துக்கிறோம். நமக்கு எதனாலன்னா இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம அரைச்சது பாருங்கள் அப்படியே இருக்குது, கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருந்தால் தான் அந்த உருண்டை கரெக்டாக வரும். அப்படிங்கிறதுனால பாதி இது மட்டும் நம்ம போட்டு செஞ்சுட்டு பாருங்கள் நல்லா கலந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் அடுப்பு அமைச்சிட்டு இதை ஒரு பவுலில் கொட்டுறோம்.
நம்ம அடுப்பத்தை வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம்ல, அதை என்ன பண்ணுறோம் பாருங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் வேணால் உருண்டை பிடிச்சி அரிசி மாவு இருக்கு இல்லைங்க, அதில் முக்கி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், போடலாம். நான் அதை யூஸ் பண்ணல அரிசி மாவு. உங்களுக்கு வேணும்னா உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போடும் போது அரிசி மாவில் டிப் பண்ணி போட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நீங்கள் வணக்கும் போது வெங்காயத்தில் போட்டு அரைச்சாலும் சரி, இதே இப்படி பிசையும் போது நீங்கள் போட்டு அரைச்சாலும் ஓகே. நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்க, நம்ம இப்படி உருண்டை நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். ஹலோ, இப்போ வந்து இந்த உருண்டை எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. நல்லா பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேகிற வரைக்கும் பொரிக்கணும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அப்படி உருண்டையாக நம்ம போட்டோம்னா கோலா உருண்டை, இப்படி தட்டி போட்டால் கட்லெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம செஞ்சது எப்படி வந்திருக்குதுன்னு. கோலா உருண்டை சாஃப்டாக இப்படி இருக்குன்னு, ஆவி பறக்க பறக்க. லெமன் சாப்பாடு கோலா உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.